இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் திமுக நிற்கதோ தோல்வி அடைய வைக்கணுன்றீங்க இல்லையா, அந்த தோல்வி அடைய வைக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அந்த ஒருத்தர் யாருன்னு நாங்கள் இல்லை, அந்த தொகுதியில் வாய்ப்பு தான் உங்களுக்கு வந்து அதான் எங்களுக்கு எதையுமே நாம் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைக்கு இந்த அரசியல் நம்மளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. உங்களுக்கு சுழற்சி இந்த தொகுதி மறுவரைன்னு சொல்கிறான் பாருங்க. தொகுதி மறுவரை என்பதே மண்ணின் மக்கள், அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் திரட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சமூகத்திலிருந்து ஒரு செல்வாக்கு பெற்றவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துடக்கூடாது, அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. அதை தடுக்கணும். ஏன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கடந்த 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வேலூர் பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களில் ஓட்டப்பட்ட பல பகுதிகளில் இருந்து தன்னிச்சையான வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வந்து பேசிய வரலாறுகள் உண்டு. ஆனால் இப்போ இந்த தொகுதி மறுவரைக்கு அப்புறம் சுயேட்சை வேட்பாளர்களை வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து உருவாக்கி இருக்குது. இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஆபத்தான ஒரு அரசியல். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அனைத்து சமூகங்களும் வந்து மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். ஆத்து மண்ணை அள்ளி விற்கிறவனை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவன் இந்த வேலையை தான் செய்வான். அவனுடைய எடுபடிகளை கைக்கூலிகளை வச்சுட்டு இந்த வேலையை தான் செய்வான். இந்த போக்கு வந்து தடுத்து நிறுத்தப்படுறதுக்கு மக்கள்கிட்ட தான் நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. இப்போ சுயேட்சா நின்று எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் உள்ளே போனாலுமே கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்களே காதில் விழமாட்டேங்குது. சட்டசபையில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க குரல் கொடுக்கறதே நியாயமான விஷயங்களையே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் செயல்படுத்த மாட்டேங்குது. நீங்கள் சுயேட்சையாக நின்று ஒரு சிலர் மட்டும் போய் கொடுக்குற குரல் வந்து அங்கே எப்படி ஒலிக்கும் நீங்கள் நம்புறீங்க? அதெல்லாம் ஒலிக்கும், கடுமையாக ஒலிக்கும். இப்போ சட்டமன்றத்திற்கு போக வேண்டியவர்கள்லாம் நாங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்க போய் தான் 1995 ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைந்த போது தென் மாவட்டத்தில் கொடியன்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா என்கிற 3 ஊர்கள் காவல்துறையாலும் ஏவல் படையாலும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்புலகமாக இருந்தது சசிகலா நடராஜன், அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே இங்கே கொள்ளைக்காரங்க தான் அரசியலில். ஆனால் அதுலேயும் வந்து பெரும் புகழும் பெற்றவர் வந்து சசிகலா. அப்போ அவங்க இப்போ போய் ஒரு இடத்துல போய் கூட்டம் நடத்தினாங்க, பார்த்துருப்பீங்க. எங்கே போய் நடத்தினாங்க அப்படின்னு, ஏன் நடத்தினாங்க? அந்த மேடையில் யார் இருக்கிறா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய